ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு தமிழ் கே ஸ்டோரிஸ் தான் எழுதியிருக்கேன். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. சரிவா, கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சென்னையா, திருநெல்வேலியா, கோயம்புத்தூரா, வேலூரா, ராணிப்பேட்டா, எந்த ஊருன்னு சொல்லுங்கள். சிவகங்கையா, ராமநாதபுரமா, ஏதாவது எந்த ஊருன்னு சொல்லுங்கள். கிராமம் இருந்தால் கூட சொல்லுங்கள். அதே மாதிரி என்ன டைமில் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தான். ஏன்னா கமெண்ட்லேயே நம்ம சேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்றதுக்காக தான். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு கே ஃபேமிலி, அதுக்காக தான் உங்களை பார்த்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, கதை ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு கதை. டாபிக் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஹரிஷு கிருஷ்ணா 2 பேர், ஒரு வக்கீல், ஒரு கிரிமினல் திருட்டு பையன், 2 பேருக்கு இடையில் மலர்ந்த ஒரு அன்பு, ஒரு காதல் தான். 2023 வருஷத்தில் ஜூலை மாதத்தில் சென்னையில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மாலை நேரத்தில் தான் சென்னையில் உயர்நீதிமன்றம் இருக்குது. ஒரு பழைய காஃபி ஷாப்பில் தான் ஹரிஷ் நனைஞ்சி உடம்போடு உள்ளே நுழையிறான். ஹரிஷ்க்கு 29 வயசு, நல்லா தோற்றம். கோர்ட்டுக்கு போகும்போது எப்போவுமே வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட்டு, கையில் பெரிய ஃபைலு. வெளியே பார்க்குறவங்களுக்கு அவர் வெற்றிகரமான வக்கீல் தான் தெரிந்தார். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் ரொம்பவே தனிமையாக சோலோவாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த காஃபி ஷாப்பில் தான் ஜன்னல் பக்கம் ஒரு பையன் உட்காந்துருந்தான். கருப்பு டிஷர்ட்டு, முடி கொஞ்சம் நீளமாக, கண்ணில் ஒரு கலவையான பார்வை, கொஞ்சம் பயம், கொஞ்சம் தைரியமுமே. அவன் பேர் கிருஷ்ணா. வயசு 25 தான் ஆகுது. திருவள்ளூர் அருகே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர், தொழுதூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவன். வாழ்க்கை அவனை ரொம்பவே கடுமையாக நடத்திடுச்சு. ஹரிஷ் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு டேபிளில் உட்காந்துட்டு இருந்தான். அந்த பையன் சிகரெட்டு, தம்மு எல்லாமே அடிச்சுட்டே இருந்தான். அவன் கையில் இருந்த நடுக்கம் ஹரிஷுக்கு தெரிஞ்சது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் கண்ணை அவனால் எடுத்து பார்க்கவே முடியல. 2 பேரும் கண்ணாலே காதல் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அந்த பார்வையில் ஏதோ 2 பேருக்கு ஒரு வலி, ஒரு பாசம், ஒரு காதல் மலர ஆரம்பிச்சிச்சு. ஹரிஷ் வழக்கமான பார்க்காத அந்த ஒரு வழி அவனுக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. 3 நாட்கள் கழிஞ்சு அதே கிருஷ்ணாவின் கேஸ் ஹரிஷுக்கு வந்தது. அவன் மேலே ஒரு பெரிய திருட்டு கேஸ், வன்முறை கேஸ், எல்லாமே 2-3 கேஸ் அவன் மேலே இருந்துச்சு. கோர்ட்டுக்கு வெளியில் முதலாக 2 பேரும் பேசினாங்க. ஹரிஷ் மெதுவாக பேச ஆரம்பித்தார். கிருஷ்ணா, நீ என்னை நம்புறியா? உன் கேஸை நான் வேணால் நடத்திட்டான். கிருஷ்ணா தலையை தூக்கி பார்த்தான். அவன் உதடு சிரிப்பில் கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சு. வக்கீல் சார், நான் யாரையும் நம்புகிற மாதிரி இல்லை. நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டேன் நான். ஆனால் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நம்பலான்னு என் மனசு தோணுது. அந்த ஒரு வார்த்தை ஹரிஷின் நெஞ்சை லேசாக தொட்டது. அது பிறகு நாட்கள் போக போக 2 பேரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில சமயங்கள் கோர்ட்டுக்கு பிறகு இரவு 9-10 மணி இருக்கும். மீர்னா பீச் அருகே 2 பேரும் சின்ன டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாட்கள் பெசன்ட் நகர் பீச்சில் கூட 2 பேர் ரோட்டில் தனியாக கையை கட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரிஷுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சட்டப்படி எப்படி தப்பை தீர்த்தலான்னு புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். கிருஷ்ணா மறுபுறம் ஹரிஷுக்கு உண்மையான வாழ்க்கையோட கசப்பை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டினான். தன் அம்மா ஒருத்தி எப்படி கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தாங்க, சின்ன வயசில் அப்பா இல்லாமல் போனது, தப்பான நண்பர்களுக்கு கூட சேர்ந்துட்டு தப்பான விஷயங்கள்லாம் செஞ்சது, எல்லாத்தையும் மெதுவாக சொன்னான். நாளுக்கு நாள் ஹரிஷுக்கும் கிருஷ்ணா மேலே ஒரு வித்தியாசமான அன்பு, பாசம், பிடிப்பு ஏற்பட தொடங்கி விட்டது. அவன் பேசுகிற விதம், அவன் சிரிக்கிற விதம், எல்லாமே சின்ன சின்ன சிரிப்பு அவன் கண்ணில் தெரிகிறது. தனிமை இவனெல்லாம் ஹரிஷை உள்ளுக்குள்ளே இருந்து மாற்ற ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. 2 பேரும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டே இருந்தாங்க. கிருஷ்ணா திடீர்னு சொன்னான், சார், நீங்கள் எனக்கு வக்கீல் மட்டும் இல்லை சார், எனக்கு இப்போது ஒரு நல்ல மனுஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது சார். ஹரிஷ் அவன் பக்கம் திரும்பி பார்த்தான். மழை தெளிவுகளை முகத்தில் வீச ஆரம்பிச்சிச்சு. கிருஷ்ணா, நீ எனக்கு வெறும் கிளைண்ட் இல்லைடா, அதுக்கு மேலடா. அது என்னால் சொல்ல முடியலடா. உன்னை பற்றி நினைக்கும் போதில் எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு மனசுக்குள்ளே தோணுன்னு இருக்குடா. அது வார்த்தைகளால் என்னால் விவரிக்கவே முடியலடா. 2 பேரும் அந்த நொடியில் ஒருவர் பார்த்து மௌனமாக கண்ணால் பேசிட்டு உதட்டாலும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். வார்த்தைகள் இல்லாமலே நிறைய விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி இருந்தது 2 பேருக்கு நடுவில். ஆனால் இந்த உறவு அவ்வளோ சுலபமாக இல்லை அவங்க 2 பேருக்கு. ஹரிஷ் ஒரு பிரபல வக்கீல். அவர் சுற்றி சமூகம், குடும்பம், கோர்ட்டு உலகம் எல்லாமே கண்காணிச்சிட்டே இருந்துச்சு. கிருஷ்ணா எதிரான கேஸ் பின்னாடி ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு இருந்தது. அவனை உண்மையிலே காப்பாற்றுவதுன்னு ஹரிஷ் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருந்துச்சு. இப்படி தான் அவர்கள் கதை மெதுவாக ஆழமாக நகர ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. 2மே வெவ்வேறு உலகத்தை சேர்ந்த 2 இதயங்கள் ஒன்றாக இணைந்தது தான் ஆரம்பிச்சது தான் இந்த கே காதல். அந்த மழை நாட்கள் எல்லாமே மெதுவாக கடந்து போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா ரெய்னி சீசன் இது. ஹரிஷும் கிருஷ்ணாவும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க பேச ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு கரெக்டாக ஒரு 11-12 மணி ஆகும் இருக்கும். ஹரிஷ் தன் வீட்டுக்கு பால்கனியில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டே இருந்தான். அப்போது திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. கதவு திறந்திருந்த ஹரிஷ் அதிர்ச்சியில் நின்றுட்டே இருந்தான். கிருஷ்ணா அங்கே நின்றுட்டே இருந்தான்.
உடம்பு முழுக்க தண்ணி ஒழுகிட்டே இருந்துச்சு. முகம் வெளியேற போய் கண்ணில் பயம் தெரியுது. சார், என்னை கொஞ்சம் உள்ளே விடுங்க சார், வெளியே இருக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஹரிஷ் ஒரு நொடி தயங்கினான். ஆனால் அவன் கண்ணில் இருந்த அந்த பயத்தை பார்த்தோன்னே மனசு இலகிடுச்சு. வா உள்ளே வா, உள்ளே வாடா, என்னடா ஃபுல்லாக நனைஞ்சிட்டியாடா மழையில் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே இழுத்தான். டவலை எடுத்து கொடுத்தான். கிருஷ்ணா உட்கார்ந்தான். அவன் கைகள் இன்னும் நடுங்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா மழை துளி அவ்வளோ தொப்பையாக நனைஞ்சிட்டான். குளிரில் ஜுரம் வர மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு கிருஷ்ணா? ஹரிஷ் மெதுவாக கேட்க ஆரம்பித்தான். கிருஷ்ணா தலையை குனிஞ்சான். என்னை தேடி வராங்க சார், அந்த கேஸ் பின்னாடி இருக்கிற பெரிய ரவுடிங்க எல்லாமே என்னை விட்டு வைக்க மாட்டாங்க சார், என்னை போட்டு தள்ளிவிடுவாங்க போல இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி 2 பேர் என்ன பின்னாடி வந்தாங்க சார், ஃபாலோ பண்ணிவிட்டு நான் ஓடி இங்கே வந்துட்டு சார், யாருக்கும் தெரியாமல் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார், வேறு எங்கேயும் போகிறதுக்கு எனக்கு இடம் தெரியல சார், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு போனேன் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால தான் சார் யாருக்கும் தெரியாது உங்கள் வீட்டுக்கு நான் மறைஞ்சு வந்திருக்கேன் சார். ஹரிஷ் அவன் பக்கத்தில் உட்காந்தான். பயப்படாதரா, கையில் நடுங்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி தொலைச்சி விட்டான். இன்றைக்கி இங்கே இருந்து கூட நான் வேணா இருக்கல, உன்னை பார்த்துக்கிறேன் நான். இரவு முழுக்க 2 பேரும் பேசினாங்க. விளக்கு ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, லைட்டாக டிம் லைட்டு மங்களாக எரிஞ்சிட்டே இருந்துச்சு. கிருஷ்ணா தன் வாழ்க்கையோட எல்லா வெளியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டினான். சின்ன வயசில் அப்பா இறந்ததுலேருந்து அம்மா எப்படி ஒருத்தையே கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு முயற்சி பண்ணினாங்க. ஆனால் பணம் இல்லாமல் அவன் தப்பான பாதையில் போனது, நண்பர் சொல்கிறது எல்லாம் நம்பி சில தப்பான விஷயங்கள் சிக்கியது, எல்லாத்தையும் கண்ணு கலங்க சொன்ன ஆரம்பித்தான். ஹரிஷ் முதல் முறையாக தன் மனசை திறந்தான். நான் வெளியில் எல்லாரையும் வெற்றிகரமாக வக்கீலாக தெரிவேன், ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குடா. ஆனால் உறவுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லைடா. நைட்டு தனியாக தான்டா தூங்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார் கிருஷ்ணா. யார்கிட்டையும் நான் உண்மையாக இருக்க முடியல, என் மனசில் இருந்த கஷ்டங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியல, உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்குது. கிருஷ்ணா அவன் பக்கம் பார்த்தான். அவன் கண்ணில் ஏதோ ஒரு மென்மையாக அன்பு தெரிஞ்சது. சார், நீங்கள் எனக்கு வக்கீல் மட்டும் இல்லை சார், நீ எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கீங்க சார். உங்களை பார்க்கும்போது எனக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது சார். அந்த இரவு 2 பேரும் நெருக்கமாக உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கை அவன் கை மேலே பட்டுச்சு. வார்த்தைகள் மெதுவாக குறைஞ்சிச்சு. மௌனம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா 2 மனசுலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் எல்லை தாண்டலை. வெறும் பார்வை மட்டும்தான் இருந்துச்சு. தொடுதல், புரிதல் இதுதான் அந்த நேரத்தில் போதுமானதாக இருந்தது. அதுக்கு பிறகு ஹரிஷும் கிருஷ்ணாவும் கேஸை முழு மனசோடு எடுத்தான். நீண்ட நாட்கள் உழைப்பு, ஆராய்ச்சி, சாட்சிகள்கிட்ட பேசுகிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கோர்ட்டில் நின்னான். இறுதியில் கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் கிடைச்சது. கோர்ட்டுக்கும் வெளியே வந்த கிருஷ்ணா ஹரிஷை பார்த்து மெதுவாக சொன்னான். நீங்கள் மட்டும் இல்லைனா நான் இன்னும் உள்ளே தான் சார் இருந்திருப்பேன். ஏன்னா போலீஸ்காரங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க சார். அந்த பிரபல அரசியல்வாதி பின்னாடி இருக்கான் சார். அந்த அரசியல் சொன்னது அந்த போலீஸெல்லாம் கேட்குறாங்க சார். ஆனால் நீங்கள் என் பேச்சு கேட்குறீங்க சார். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 3 நாட்கள் கிருஷ்ணாவிடம் இருந்து எந்த தகவலும் வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபு, எந்த செய்தியும் இல்லை, எந்த மெசேஜும் இல்லை, எந்த கான்டாக்டும் இல்லை. ஹரிஷ் அலைஞ்சி திரிஞ்சுன்னு இருக்கான். இரவு தூக்கம் கூட வரல. அவர் மனசுக்குள்ளே ஒரு பயப்பட ஆரம்பிச்சிச்சு. 4வது நாள் இரவு ஹரிஷ் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சார், என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் உங்களுக்கு ஆபத்து, என்னை மறந்துடுங்க, நல்லா இருங்க. ஹரிஷ் அந்த மெசேஜை பார்த்ததும் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு, லவ் ஃபெயிலியர் வர மாதிரி ஆயிடுச்சு. அவர் முதல் முறையாக அழ ஆரம்பித்தான். வீட்டு பால்கள் நின்று மழை பெஞ்சிட்டே இருக்குது. முகத்தில் மழை துளிகள் பெய்ஞ்சிட்டு இருக்கு. கண்ணிலேருந்து தண்ணி கூட வந்துகிட்டே இருக்குது. கிருஷ்ணா, நீ இல்லாமல் என்னால் எப்படிடா இருக்க முடியும்டா? நீ தனக்குள்ளேயே முணுமுணுக்க ஆரம்பித்தான். 2 வாரங்கள் கழித்து ஹரிஷ் ஒரு முடிவுக்கு வந்தார். திருவள்ளூர் அருகே இருக்கிற கிருஷ்ணாவாபுரம் கிராமத்தில் போயிட்டு சின்ன கிராமத்துக்கு போனார். அங்கே ஒரு பழைய வீட்டுக்கு முன்னாடி கிருஷ்ணா நின்றுட்டே இருந்தான். அவர் ஹரிஷை பார்த்தது அதிர்ந்து போயிட்டான். நீங்கள் இங்கே எதுக்கு சார் வந்தீங்க? உங்களுக்கு தான் சரியான இடம் இல்லை, போயிடுங்க சார். ஹரிஷ் அவன் கண்களை பார்த்தான். குரல் உடைஞ்சி போச்சு. கிருஷ்ணா, நான் உன்னை தேடி வந்திருக்கேன்டா. உன்னை இல்லாமல் என்னால் வாழ்க்கை முழுசாக வாழவே முடியலையா? மனசு ரொம்ப பாரமாக இருக்குடா. நான் உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குடா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. நான் உன்னை காதலிக்கிறேன்டா. கிருஷ்ணாவில் கண்ணில் இருந்து கண்ணீர் வழி ஆரம்பித்து விட்டது. அவன் தலையை குனிஞ்சிட்டான். நான் ஒரு கிரிமினல் பின்னணி உள்ளவன் சார். நீங்கள் ஒரு பெரிய வக்கீல் சார், ஹைகோர்ட்டு ஜட்ஜு சார். இது ஒரு நாளும் சரியாகாது சார். ஹரிஷ் அவன் கையை மெதுவாக பிடித்தான். மழை அவர்கள் மேலே விழுந்து கொண்டே இருந்தது. நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நீ எனக்கு ரொம்ப தேவைடா. அந்த நொடியில் கிருஷ்ணா ஹரிஷை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். 2 பேரும் ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள். ஹரிஷ் மெதுவாக கிருஷ்ணாவிடம் நெற்றியில் உம்மா கொடுத்தான். பிறகு அது கீழேயும் மேலேயும் வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. அது ஒரு ஆழமான கொடுத்தான். 2 பேரும் காதலராக மாற அதுதான் சரியான நேரம் என்று நினைத்தார்கள்.
அந்த உமா 2 பேரின் வருஷங்கள் அடக்கி வைத்திருந்த அன்பு, காதலின் உணர்ச்சிகளின் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்து விட்டது. அந்த உமாவுக்கு பிறகு 2 பேரும் இடையில் இருந்த தூரம் இன்னும் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஹரிஷும் கிருஷ்ணாவும் சென்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். ரகசியமாக சந்தித்தாங்க. இரவு நேரங்கள் மட்டும் ஒருவர் பார்த்து பேசினாங்க. ஹரிஷ் தன் வக்கீல் வேலையை கவனிச்சிட்டே இருந்தான். கிருஷ்ணாவுக்கு எதிரான மீதி கேஸையும் ஒவ்வொன்றாக ரத்து செய்ய முன்ஜாமீன் வாங்க ஆரம்பிச்சிட்டே இருந்தார். ஆனால் அவ்வளோ எளிதாக கிருஷ்ணாவுக்கு எதிரான வழக்கு எல்லாமே வாபஸ் வாங்குறது அவ்வளோ எளிதான விஷயமே இல்லை. ஒரு நாள் இரவு ஹரிஷ் வீட்டுக்கு வெளியே சந்தேகமாக 2 பேர் நின்றுட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. கிருஷ்ணா சரியான நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்தான். அவன் ஹரிஷை காப்பாற்ற முயற்சி பண்ணிய போது சண்டை முற்றியது. கிருஷ்ணா அந்த ஆட்களோடு மோதினான். அந்த சண்டையில் அவர்கள் தோளில் பலமாக அடிபட்டுட்டே இருந்துச்சு. ரத்தம் வழி அவர் தரையில் விழுந்து கத்தற ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரிஷ் பயந்து போய் அவனை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடினான். மருத்துவமனையில் ஹரிஷ் கிருஷ்ணாவோட பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் செய்ய ஆரம்பித்தான். அவன் கண்ணு மூடி படுத்துகிட்டே இருந்தான். ஹரிஷ் அவன் கையை பிடிச்சிட்டு மெதுவாக அழ ஆரம்பிச்சிட்டான். நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழவே முடியாதுறான். தயவு செஞ்சு கண்ணை திறடான். நீ தாண்டா என் உலகம், நீ தாண்டா என் காதல் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் பாரத்தெல்லாம் கொடுத்த ஆரம்பிச்சிட்டான். நான் உன்னை இழக்க விரும்பலடா. கிருஷ்ணா மெதுவாக கண்ணை திறந்தான். பலவீனமாக சிரித்தான். ஹரிஷ், நீ எனக்காக இவ்வளோ செய்கிறீங்க. நான் ஒரு சாதாரண ஒரு பையன், உங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஆபத்து. ஹரிஷ் அவன் நெற்றியில் கை வச்சு, நீ சாதாரண பையன் இல்லை கிருஷ்ணா, நீ என்னோட உயிர். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. உன்னை பார்க்காத நாட்கள் எனக்கு நரகமாக இருக்குது. உன்னோடு இருக்கும்போது தான் எனக்கு உண்மையான அமைதி, காதல் எல்லாமே கிடைக்கிது. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்த பிறகு ஹரிஷ் தன் எல்லா தொடர்புகளையும் பயன்படுத்தி கிருஷ்ணாவுக்கு எதிரான அந்த பொய் வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அந்த கேஸ் வச்சு தான் அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரவுடிகள் வந்து சுற்றிட்டே இருக்காங்க அவன் பின்னாடி. இவனுக்கு வந்து அவன் உயிர் காப்பாற்றணும். அதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போகலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் அதுக்கு பெரிய விலையே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கு எதிரான பெரிய சக்திகள், அரசியல்வாதிகள் அவன் மேலே கோவம் கொண்டு இருந்தாங்க. ஹரிஷ் வேலையிலிருந்து சில நாட்கள் லீவ் எடுத்தார். 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் கழித்து அவர்கள் சென்னைக்கு அருகே இருக்கிற ஒரு சின்ன ரிசார்ட்டில் ஓய்வு ரூமில் வந்து ரூம் புக் பண்ணாங்க. அங்கே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அறைக்குள்ளே மங்களமான ரெட் லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஜன்னல் வழியாக மழை சாரெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. 2 பேரும் ஒரு பார்த்துட்டு கண்ணாலேயே பேசினாங்க. ஹரிஷ் மெதுவாக சொன்னா, கிருஷ்ணா, இனிமேல் நான் உன்னை பிரியவே மாட்டேன்டா. இதுதான்டா கடைசி. நீ இப்போ வந்து 2வது உயிர், ஒரு உயிர் போயிட்டு இன்னொரு உயிர் வந்திருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா? உன் அம்மாவை நம்மளோட வச்சுக்கலாம்டா. எல்லாத்தையும் மறந்துடு, முன்னாடியே பார்க்கலாம். கிருஷ்ணா அவர்கள் கண்ணை பார்த்தான். அவர் கண்ணில் காதல் நிறைய தெரிஞ்சிச்சு. நீ என் வாழ்க்கையை மாட்டிட்டீங்க ஹரிஷ். நான் உங்களை எல்லாமே வாழவே முடியாது. அந்த இரவில் 2 பேரும் உடல்கள் மெதுவாக நெருங்கி விட்டது. நீண்ட நாட்கள் அடக்கி வைத்திருந்த அன்பும் பாசமும் காதலும் கலந்து விட்டது. ஹரிஷும் கிருஷ்ணாவும் மென்மையாக பண்ணான். அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உதடுகள். பிறகு அவர்கள் உடல்கள் ஒன்றாக இணைந்தது. அது வெறும் இணைப்பு மட்டும் இல்லை, 2 இதயங்களும் காதல்களும் ஒன்றாகி பல வருஷங்கள் ஆகிவிட்டது. இது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. 2 பேர் நைட் ஃபுல்லாக காதல் பண்ணாங்க, அவ்வளோதான். அந்த தருணத்தில் 2 பேரும் ஒருவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்து, நான் உன்னை காதலிக்கிறேன் என்று மெதுவாக சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் அரை முழுக்க எதிரொலிச்சு கொண்டே இருந்தது. பாடல்கள் பாடினார்கள். மறுநாள் காலை 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. சென்னையை விட்டு வெளியேறி ஊட்டி, கொடைக்கானல் ஏதாவது ஒரு அழகான ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் தங்கிக்கலாம். அங்கே கிருஷ்ணா ஒரு சின்ன தேநீர் கடை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஹரிஷும் ரிமோட்டும் ஆகலை. சிறிய வழிகள் எடுத்து வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அமைதியான இடம், காட்டுக்கு நடுவில், யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. நம்ம கேனா கூட அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மக்களே கம்மியாக இருப்பாங்க. எங்கே பிரச்சனை போகிறதுக்குலாம் டைம் இருக்காது. அங்கே தனியாக வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி தான் ஹரிஷும் கிருஷ்ணாவும் தங்கள் காதலை முழுமையாக நிறைவேற்றி விட்டார்கள். வக்கீலும் கிரிமினலும் கேஸையும் சிக்கி பையனும் இடையே மலர்ந்த உண்மையான கே காதல் எல்லா தடைகளையும் உடைச்சி ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கி விட்டது. எனக்கு இந்த கதை சொல்லும்போது ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டேன். நான் எழுதும் போது கூட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தான் இந்த கதை எழுதினேன். எல்லாமே என் சப்ஸ்கிரைபருக்காக தான். உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சு? உங்கள் உதயத்தை டச் பண்ணிச்சா இல்லையா? கமெண்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். ஹரிஷும் கிருஷ்ணாவும் இறுதியில் சந்தோஷமாக இருக்கிற இடத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு? ஃபேமிலியிலேருந்து சரி, அக்கம் பக்கத்துலேருந்து சரி, ஊர்லேருந்து சரி, எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு? உங்கள் பேரை கண்டிப்பாக சொல்லுங்கள். நேரம் என்னான்னு கூட சொல்லுங்கள். தயவுசெய்து இது கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பழைய கதை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானு தயவுசெய்து தட்டுங்க. நான் டெய்லி வந்து நைட் வந்து லைவ் வரலான்னு இருக்கேன். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நைட் வந்து லைவ் வாங்க, நம்ம ஜாலியாக பேசலாம்.
அவ்வளோதான், இந்த கதையை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். டெய்லி வந்து ஒரு வீடியோ வரும், ஒரு லைவ் வரும். நன்றி, வணக்கம்.